தளபதியுடைய கரியரில் அவருடைய லாஸ்ட் ஃபைனல் மூவிக்கு வந்துட்டார். தளபதி 69. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் தான். இப்போ தளபதி 69லேருந்து கேரக்டருடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருந்தது. அதே சமயத்தில் இப்போ கேரக்டரை தாண்டி மூவியோடைய பூஜை போஸ்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இந்த மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆகியிருக்கா. அதுவும் இந்த மூவியில் பூஜா ஆக்டரோட பேர் செம்ம பயங்கரமாக இருக்கா. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு சும்மா க்யூட்டாக இருக்காங்க. இது மூவியோடைய பூஜை போஸ்டர் மாதிரியே தெரியல, என்னமோ மேரேஜ் போஸ்டர் மாதிரியே இருக்கா. ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி இருக்காங்க. தளபதி கூட ஒரு டைம் ஒரு ஹீரோயின் மூவி பண்ணுறதே கஷ்டம். செகண்ட் டைமாக ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு விஷயம். பீஸ்ட்டில் அந்த அளவுக்கு பிக்கப் ஆகலை, ஆனால் தளபதியுடைய 69ல் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். தளபதியுடைய க்யூட்டான பேர் பட்டியலில் சிம்ரன், அசின், த்ரிஷா, சமந்தா, கீர்த்தின்னு இப்போ ஃபைனலாக பூஜா ஆக்ட் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தளபதி 69 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஹச்சி வினோத்துடைய டைரக்ஷனில் பயங்கரமான ஒரு மூவியாக தான் இந்த மூவியை நம்ம பார்க்க போகிறோமே. பேன் இண்டியா ஸ்டார்ஸை நேரடியாக கொண்டு வந்து மூவிக்குள்ளே இன்புட் பண்ணியிருக்காரு. சவுத் சைடில் இருக்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான பீப்புளாக இந்த மூவிக்காக எடுத்திருக்காரு. இப்போவே தெரியுது இந்த மூவி எந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்க போதுன்னு. கேவிஎன் ப்ரொடக்ஷனான கர்நாடகா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மூவியோடைய ப்ரொடக்ஷனையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தளபதியுடைய 69 கிட்டத்தட்ட 2-3 ப்ரொடக்ஷனை தாண்டி வந்திருக்கா அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா தளபதியுடைய கரியரில் இது ரொம்ப பெரிய ஹை பட்ஜெட் மூவின்ற போலவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஹச்சி வினோத் கிட்ட இந்த மூவி போகிறதுனால ஃபேன்ஸ் வைஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஹச்சி வினோத்துடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன 2 மூவியுமே மிக்சடான ரிவ்யூ, கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் அடி வாங்கின மூவின்னு கூட சொல்லலாம். பட் தளபதியை வச்சு ஒரு மூவி மேக் பண்ண போகிறான்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெருசாக தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் தளபதியுடைய கரியரில் கடைசி மூவின்னும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் எதிர்பார்ப்பாங்க. தொடர்ந்து இந்த மூவியில் இருக்க கேரக்டருடைய அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதிக்கு ஃபேவரான ஒரு சில கேரக்டர்ஸ் இருந்தாலும் நியூவாக ஒரு சில கேரக்டரை இந்த மூவியில் இன்புட் பண்ணுறாங்களே. அதுவும் பேன் இண்டியா வைஸ் கேரக்டரை இந்த மூவியில் இன்புட் பண்ணியிருக்காங்க. ஹச்சி வினோத்துடைய தீரன் போல் ஒரு பிக் சம்பவத்தை தான் இந்த மூவியில் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொலிட்டிக்கலுக்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்றதுக்காக பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இல்லை, ஒரு கமர்ஷியலான சப்ஜெக்ட் தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தளபதியை இண்டஸ்ட்ரியை விட்டு அனுப்பி வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸோட அனுப்பி வைக்கணும் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஹச்சி வினோத்துடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் ஹச்சி வினோத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த மூவி ஒரு பெரிய சக்ஸஸாக ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். தளபதியுடைய கடைசி மூவி ஹச்சி வினோத்தை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக தளபதி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தளபதி எந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை பூஜையோடைய ரிலீஸ் ப்ரோமோவாக இருக்கட்டும், எதுலையுமே நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் இந்த மூவியோடைய பூஜைக்கு கிட்டத்தட்ட ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்காரு. தளபதியுடைய இந்த சின்ன ட்ரெஸ்ஸில் இருந்து கூட ஏதோ ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு மாசான மூவியாக இந்த மூவி இருக்குமா அப்படின்றத இந்த மூவியோடைய ரிலீஸ்லேருந்து தான் வெயிட் பண்ணுறேன். ஐ வில் பிக் வெயிட்டிங் ஆஃப் தளபதி 69.